வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இட்லிக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். வடகறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இட்லிக்கும் வடகறிக்கும் ஒரு சூப்பரான காம்போ, ரெண்டுமே ஒரு அட்டகாசமான டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வடகறியோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம அரைக்கிறத அரைச்சிடலாம். நான் கடலை பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை நல்லா அலசிட்டு இந்த மிக்சியில் சேர்த்துக்கோங்க. இதோட காரத்துக்கு ஒரு 3-4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொரகொரப்பாக இதை அரைச்சிக்கோங்க. பிடிச்சா பிடிக்க வரணும், அந்த பதத்தில் அரைச்சிக்கோங்க. இதை டைரெக்டாக நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இதை ஷேப்பாக உருட்டோன்னு கிடையாது, ஏன்னா இதை அப்படியே பிச்சு நம்ம குழம்புல போட போகிறோம். நல்லா சும்மா கையில் எடுத்து அப்படியே போட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. பார்த்திங்கன்னா இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். இது மாதிரி நான் எல்லாத்தையும் வடையாக பண்ணிட்டேன். இது இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது இதில் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கிட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் மசாலா சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி இதோட சேர்த்துக்கிறேன். நல்லா பழமாக எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிருக்கு. தக்காளிலாம் நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. வாசமும் சூப்பராக வருது. இப்போ இதில் ஒரு 1/4 கப் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். பால் தான் சேர்க்கணும்னு கிடையாது, நீங்கள் பேஸ்ட்டாகவே சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5-6 சில் தேங்காய் எடுத்து அதை அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க வடையை சேர்த்துடலாம். வடை ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஊற தான் இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி வச்சு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம்க்கு அப்புறமா இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வடகறி நல்லா திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. 1-2 பெருசாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க, எல்லாம் உடஞ்சிரும். கடைசியாக இதில் கொத்தமல்லி இலை தூவி இதை இறக்கிடலாம். பார்த்தீங்கன்னா இதோட கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி வரணும். இது இட்லி தோசை ரெண்டுத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சுட சுட இட்லியோட இந்த சூப்பரான வடகறியை சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.